Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா 12th கம்பல்சரியா முடிச்சிருக்கணும். 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருந்தா உங்களால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். ஸோ டியூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 4 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. கடைசி ஒரு வருஷம், அதாவது 3 வருஷம் படிப்பீங்க. கடைசி ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இதோட ஓவர் வியூன்னு எடுத்துட்டீங்கன்னா சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், அனஸ்தீசியா டெக்னாலஜி அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ கோர்ஸ் கரிக்குலம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஃபார்மகாலஜி பற்றி படிப்பீங்க. ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெரிலைசேஷன் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பேஷண்ட் மானிட்டரிங் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் பற்றி படிப்பீங்க. எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி படிப்பீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸில் வேணுமோ அந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ ஐசியூவில் கூட உங்களால் இன்டர்ன்ஷிப் வாங்கிக்க முடியும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்டாக போக முடியும். ஆப்ரேஷன்